நாமெல்லாம் இந்துக்கள், நாமெல்லாம் இந்துக்கள். ஜெய் ஸ்ரீராம் கிராமம், பாரத் மாதா கி ஜெய். யாரு கத்துறா? கொடுத்த கூட கடுமையா போனாரு சரத்குமார் போன வாரம் 12 மணிக்கு பெரிய ஆலோசனை நடத்தி போய் சேர்ந்தவர். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். மோடியை ஆச்சரியப்படுற. நான் கூட இப்படி கத்தலையடா, நீ ஏன்டா அப்படி கத்துற? பாரத பிரதமர் உன்னை ஆக்க மாட்டாங்கடா அப்படின்னு அவரே ஆச்சரியப்படுற அளவுக்கு கத்தினாரு. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்று. நாமெல்லாம் இந்துக்கள் என்று தமிழிசை சவுந்தரராஜன் வருவார். ஏமாந்து ஓட்டை மட்டும் போட்டுவிட்டால் அதன் பிறகு அவரிடத்தில் கேஸ் விலை உயர்ந்து விட்டதே என்று சொன்னால் எல் முருகனோடு கைகொடுத்துக் கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என்றார். அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, வெங்காய விலை உயர்ந்து விட்டது, பூண்டு விலை உயர்ந்து விட்டது, பால் விலை உயர்ந்து விட்டது, பஸ் கட்டணம் உயர்ந்து விட்டது, ரயில் கட்டணம் உயர்ந்து விட்டது. எங்கள் வாழ்க்கை தரம், எங்களுடைய வாழ்க்கை தரம் சீரழிந்து சின்னாபின்னமாக கிடக்கின்றது. ஏதாவது ஒரு தீர்வை சொல்லுங்கள் என்று சொன்னால் எல் முருகன் கையை பிடித்துக் கொண்டு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்வார் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்வார். இந்த பக்கம் எப்ப பார்த்தாலும் பாவம், அவங்க அதிகமா வீட்டில் இருக்கிறதை விட பியூட்டி பார்லர் தான் அதிகமா இருப்பாங்க. அவங்க அக்கா தமிழிச்சி தங்கபாண்டியன். நானும் இந்த 5 ஆண்டுகளாக அவருடைய நடவடிக்கையை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் சென்னையில் மழை காலத்தில், வெள்ள காலத்தில் மழை பெய்கின்றது. வெள்ளம் புரண்டு வந்து இந்த பகுதியில் ரங்கநாதன் பாலத்தை அடைத்து விடுகின்றது. ரங்கநாதன் சுரங்கப்பாதை ஒவ்வொரு மழை காலத்திலும் மூழ்கின்றது. 5 ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினராக தென் சென்னை மக்களவை தொகுதியின் தமிழச்சி தங்கபாண்டியன் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? அவர் வீட்டு கால்வாய்க்கு அடைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். தவிர ரங்கநாதன் சுரங்கப்பாதையை இன்று வரை மீட்க முடியவில்லை அவரால். ஒவ்வொரு ஆண்டும் மழையின் போது இந்த வெள்ளத்தில் மிதக்கின்ற ரங்கநாதன் சுரங்கப்பாதையை மீட்க முடியாதவர் தான் மீண்டும் வெற்றி பெற்று நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகின்றாரா? நினைத்து பாருங்கள். இதற்கு பேர் தான் திராவிட மாடல். இதற்கு பேர் திராவிட மாடல் அல்ல, தில்லாலங்கடி மாடல். திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது, திருக்குவளை முன்னேற்ற கழகத்தின் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அதன் அலுவலகம் தான் கார்பரேட் ஆபீஸ் தான் அறிவாலயம். கருணாநிதி குடும்பத்தில் பொண்டாட்டி இல்லாமல் கூட இருந்து விடுவார்கள். அவர்களால் பதவி இல்லாமல் இருக்க முடியாது. தலையணை இல்லாமல் கூட முக ஸ்டாலின் தூங்கி விடுவார். நிதி இல்லாமல் தூங்க முடியாது. அப்பா பெயர் கருணாநிதி, மச்சான் பெயர் தயாநிதி கலாநிதி, மகன் பெயர் உதயநிதி, பேரன் பெயர் இன்பநிதி, அதுக்கப்புறம் துன்பநிதி, துயரநிதி எல்லாம் வரும். அவர்களுக்கும் நாம் வாக்களித்து அதிகாரத்தை உட்கார வைக்க வேண்டும். ஏனென்றால் ஏன் தமிழன் பிறந்தான் தெரியுமா? அந்த மண்ணில் கருணாநிதி குடும்பத்திற்கு ஓட்டு போடுவதற்காகவே வாக்கப்பட்டு நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். எந்த அடுக்குமொழியில் தமிழில் பேசி, அடுக்குமொழியில் தமிழை பேசி உலங்குவர் காவியமே, உற்சாக ஓவியமே, ஓடை நறுமலரே, ஒளிர்கின்ற புதுநிலவே, அன்பே, அமுதே, இன்பமே, இனிக்கின்ற கன்றலே, மரகதமணியே, மாணிக்க விளக்கே, மன்மத சுடரே என்றெல்லாம் அடுக்கு மொழியில் பேசி இந்த இனத்தை வீழ்த்தினார்களோ? எதில் வீழ்த்தினார்கள்? இதே ஒளிவாங்கியில் வரலாறு மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது. எந்த கருவியின் மூலியமாக உன்னை வீழ்த்தினானோ அதே கருவியை உனக்கு சின்னமாக இந்த தேசம் தந்திருக்கின்றது. அதான் ஒளிவாங்கி மைக். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு. இதே போல் ஒளிவாங்கியில் தான் அன்றைக்கு அண்ணா பேசி நம்மளை ஏமாற்றினார். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று இதே போன்ற ஒளிவாங்கியில் தான் அன்றைக்கு கருணாநிதி நம்மளை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி 5 முறை முதலமைச்சராகினார். என் அன்பார்ந்த உடன்பிறப்புகளே என்று சொல்லி எம்ஜிஆரும்
ஜெயலலிதாவும் அதன் பிறகு ஓபிஎஸும் ஏபிஎஸும் நம் கழுத்தரைத்து ஏறக்குறைய 20 ஆண்டுகள் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் டெல்லி பட்டினத்திற்கு. இதே போன்ற ஒளிவாங்கியில் தான் அவர்கள் பேசி பேசி மயக்கி இலவச வாக்குறுதிகளை தந்து இலவசங்களை தந்து நம்மளை அடிமைகளாக்கி உரிமைகளுக்கு போராடுவதை மழுங்கடித்து இலவசங்களுக்கு போராடுகின்ற கருவிகளாக பிணங்களாக நம்மளை மாற்றிவிட்டார்கள். இதெல்லாம் நடந்தது இதே போன்ற ஒளிவாங்கியில் தான். இதே போன்ற ஒளிவாங்கியில் தான் அடிமைப்பட்ட மக்களை எல்லாம் உசுப்பி புரட்சி செய்வதற்காக உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள், நீங்கள் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, அடிமை விலங்கை தவிர என்று காரல் மார்க்ஸ் 150 ஆண்டுகளுக்கு முன்பாக முழங்கினார். அந்த முழக்கத்தை தான் உலகம் முழுக்க இடதுசாரி இயக்கங்கள் ஒளிவாங்கியில் முழங்கி புரட்சிக்கு தயார் செய்தார்கள். இதே போன்ற ஒளிவாங்கியில் தான் பிடல் காஸ்ட்ரோ முழங்கினான். ஆம், நான் குற்றம் செய்தேன், இதற்காக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் அடிவடியாக பாடிஸ்டுவா இருந்தால் என் மக்களை அடிமைப்படுத்தினான், அவனை தூக்கி எறிந்துவிட்டு புரட்சி செய்து அதிகாரத்தை கைப்பற்றி என் மக்களுக்கான சமமான ஒரு அரசை நிறுவுவதற்காக நான் புரட்சி செய்தேன். எனவே நீ கைது செய்து சிறை அடைத்தாலும் வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று இதே போன்ற ஒளிவாங்கியில் தான் பிடல் காஸ்ட்ரோவும் எர்னஸ்டோ சே குவேராவும் முழங்கினார்கள். இதே போல 1987 ஆண்டு இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்தது. ராஜீவ்காந்தி அந்த ஒப்பந்தத்தை போட்டு என் தலைவன் பிரபாகரன் மீதும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது திணித்தான். அந்த ஒப்பந்தத்தை என் தலைவன் பிரபாகரன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் இந்தியா என் தந்தையர் நாடு, தமிழீழமே என் தாய் நாடு. நான் ராஜீவ்காந்தியை மதித்து தமிழீழத்தின் பாதுகாப்பை ஒப்படைக்கின்றேன் என்று மக்கள் முன்னால் முதலாவதாகவும் கடைசியாகவும் 1987 ஆண்டு ஜூலை மாதத்தில் எங்கள் தலைவன் சுதுமலையில் 5 லட்சம் தமிழர்கள் முன்பாக பேசினான். இதே போன்ற ஒளிவாங்கி, அந்த ஒளிவாங்கி நம் கைகளுக்கு கிடைத்திருக்கின்றது, வரலாறு தந்த வாய்ப்பு. எனவே அன்பான உறவுகளே, இது ஒளிவாங்கி அல்ல, உணர்வாங்கி, நம் இனத்தின் வழிவாங்கி. விழியில்லாதவர்களுக்கு மொழியானது ஒளிவாங்கி, குரலற்றவரின் குரலாக அவர்களுக்கு வழியாக இருப்பது ஒளிவாங்கி. இது நாம் தமிழர் கட்சிக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கின்றது. எந்த ஒளிவாங்கியின் மூலியமாக திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் அடிமைப்பட்டு வீழ்ந்து கிடக்கின்றனோ அதே ஒளிவாங்கி மூலியமாக இந்த சின்னத்தில் போட்டியிடுகின்ற 40 தொகுதியிலும் போட்டியிடுகின்ற நாம் தமிழர் பிள்ளைகளை வெற்றி பெறச் செய்து டெல்லி பட்டினத்தின் நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புவோம். எந்த தாய்மொழியில் பேசினால் தீட்டு, இழிவு, பிற்போக்குத்தனம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஏகாதிபத்தியவாதிகள், இந்துத்துவ ஏகாதிபத்தியவாதிகள் டெல்லியை பேராதிக்கம் ஆரிய வன்மம் பிடித்த பாரதிய ஜனதா, அதே ஆரியத்துவத்தின் மென்போக்காக இருக்கின்ற காங்கிரஸ் எந்த தமிழ் மொழியை தீண்டத்தகாத மொழி, கோயிலுக்கு நுழையாத மொழி, சமஸ்கிருதத்துக்கு கீழான மொழி என்று இழிவு செய்வானோ அதே நம்முடைய தாய் தமிழில் பாராளுமன்றத்தில் ஒழிப்போம், 40 பிள்ளைகளையும் வெல்ல வைப்போம். ஒளிவாங்கிகளுக்கு உண்மையான வாக்குகளை செலுத்துங்கள் உணர்வுள்ள தமிழர்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம். நாம் தர்ம சின்னம் ஒளிவாங்கி ஒளிவாங்கி ஒளிவாங்கி.